ஹலோ, நான் ஜூலியானா சேவியர் பேசுகிறேன். குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். சாதம் இருக்குது, கத்திரிக்காய் காரக்குழம்பு இருக்குது, இனிப்பு சட்னி இருக்குது, கேரட் பொரியல் இருக்குது, அவரைக்காய் பொரியல் இருக்குது. வாங்க சாப்பிடலாம். எப்போவுமே எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, ஒரு அரிசி ஒரு சாதம் வீணாக போனாலும், எங்கள் அம்மாவுமே சொல்லுவாங்க, ஒரு அரிசி ஒரு சாதம் வீணாக போனாலும் அதுக்கு சரியான கணக்கு நம்ம சொல்லணும்னு. எப்போவுமே எதையுமே சாப்பாட்டுங்களையோ எந்த பொருளுங்களையோ வீணடிக்கக்கூடாது. நமக்கு தேவையானது செய்துக்கணும், இல்லைன்னா வேறு யாராவது சாப்பிட்றவங்கக்கிட்ட கொடுத்துடணும். என் பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். என் பசங்களும் அப்படி தான். எதையுமே அதே மாதிரி கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க என் பசங்க. டேபிள்லேயோ சேர்லேயோ கட்டில்லையோ உட்காந்துட்டு மேலே உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் என் 2 பசங்களுக்குமே கிடையவே கிடையாது. அவங்க அப்பா அப்படி கற்றுக் கொடுத்துட்டாரு. அவர் எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும், கல்யாணத்தை தவிர மீதி ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போனால் சாப்பிட்றாரு, அது அடுத்த கதை. பிள்ளைங்க இருந்தாலும் அவரும் பிள்ளைங்களும் ஃபங்க்ஷனுக்கெலாம் போனால் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டிலன்னு சமைச்சிட்டோம்னா உட்காந்து 4 பேரோட சம்பணம் போட்டு அப்படி தான் சாப்பிடுவாங்க. அந்த பழக்கம் ஒரு நல்ல பழக்கம். சாப்பிட்றதும் செரிக்கிறது ஒரு பக்கம்னாலும் அதை ருசி பசி தெரிஞ்சு நம்ம அதை செய்து அதை பிசைஞ்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு. சாதத்தை வீணடிக்கிறத சிலது நினைக்கும் போது நினைக்கிறேன். நேற்று ஒரு ஆட்டோவில் வந்து பஸ்ஸு ஏறுறோம் நாங்கள். அங்கே 2 வயசான கிழவிங்க படுத்துருக்கு, ஒரு கிழவனும் படுத்துருக்கிறார் பஸ் ஸ்டாண்டில். சாப்பாட்டுக்கோ இல்லை, ஒன்றும் இல்லை, யாராவது டீ வாங்கி தருவாங்களா, யாராவது பன் வாங்கி தருவாங்களான்ட்டு. நாங்கள் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணால் ஆளுக்கு ஒரு டீயும் ஒரு பன்னும் வாங்கின்னு வந்து அவங்க 3 பேருக்குமே கொடுத்தோம். 3 பேர் தான் வந்தோம். நாங்கள் 3 பேரும் கொடுக்கவே அதுங்க எழுந்து அவ்வளோ ஒரு ஆவலாக சாப்பிட்றாங்க. நேற்று அங்கேருந்து வந்தது எங்களுக்கும் டயர்டு தான், உட்காரலான்னு வந்த இடம்தான் அது. ஆனால் அவங்க அப்படி படுத்திருந்ததை பார்த்தது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த பன்னுக்கு அந்த டீ பத்தலை. சரின்னு திருப்பி போய் ஆளுக்கு ஒரு டீயை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அவங்க 3 பேருக்கும், அந்த 2 அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் சரி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். சாப்பாடுன்றது நம்ம நினைக்கிறோம், நமக்கு வயிறு நிறைய கிடச்சிடுது, தூக்கி ஜன்னல் வழியாவோ வாசல் வழியாவோ குப்பையிலையோ எங்கேயோ தூக்கி கொட்டுறோம். ஆனால் அந்த சாப்பாட்டுக்காக அந்த ஜனங்க ரொம்ப வயசானதுங்க, அது என்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் வயசானதுங்க அங்கே வந்து படுத்துருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அது ஒரு பையை வச்சுருக்கு, அசதியாக அப்படியே படுத்துருக்கும்போது பரிதாபமாக இருக்குது. அந்த ஒரு டீ பன்னு அதுங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. கையெடுத்து கும்பிடுதுங்க. அது நினைக்கும் போது எங்களுக்கு ஆட்டோவில் வரும்போதே பேசிக்கிட்டே வரோம். ஐயோ, கண்ணீரே வந்துடுச்சு எங்கள் எல்லாருக்கும். எவ்வளவோ வீணடிக்கிறோம், எவ்வளவோ தூக்கி போடுறோம். முடியலைன்னா ஒரு பேக்கெட்டில் போட்டு இவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா கூட தேவலான்னு நானாக நினச்சிக்கிட்டே வர்றேன். நன்றி. நீங்களும் அப்படியே பாருங்கள். சாப்பாடு யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு கொடுங்க. என் குடும்பத்தில் நான் அந்த மாதிரி கடைப்பிடிக்கிறேன், என் பிள்ளைங்களும் கடைப்பிடிக்குது. நீங்களாம் அதே மாதிரி யாருக்காவது முடிஞ்சதை கொடுங்க, மீந்ததை கொடுங்க. முடிஞ்சதை கூட இல்லை, மீந்ததை கொடுங்க.